ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வீலன் ஐஎஸ். இன்னைக்கு 21 ஜூன் 2024. ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ் எடுத்தோம் அப்படின்னா அதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லை. பட் வந்து இன்டர்நேஷனல் எடிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜில் இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க, ரைசிங் த பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஏன் இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போய் நிறைய கம்ப்ளீட் ஆன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இனாகிரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ரீசெண்டா அவர் இனாகிரேட் பண்ணதான் இந்த செனாப் ரயில்வே ரிவர் பிரிட்ஜ். ஸோ அதோட சப்சிக்வெண்ட் ஈவெண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்தியன் ரயில்வே வந்து ட்ரையல் ரன் விட்டுருக்காங்க இந்த பிரிட்ஜ்ல. ஸோ அதனால இது நியூஸ்ல வந்திருக்கு. இந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் சிங்கிள் லார்ஜ் ரயில்வே பிரிட்ஜ். இது ஓகே, இது வந்து ரிவர் செனாப் மேல இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஸோ இந்த பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து 2003 அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ இதை இனாகிரேட் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் 2 டிகேட் எடுத்திருக்கு. ஆனா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 2008 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் ஏன் இனாகிரேட் பண்ணல அப்படின்னா இதோட சேஃப்டி கன்சர்ன்ஸ் தான். இதுக்கு வந்து நிறைய டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருந்துச்சு இதோட சேஃப்டியை என்ஷூர் பண்றதுக்காக. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் 2 டிகேட்ஸ் வந்து எடுத்திருக்கு. இந்த பிரிட்ஜோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 35 மீட்டர்ஸ் வந்து டாலர் தென் ஐஃபில் டவர்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில்வே லிங்க் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத்துக்கு கீழே வரும். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் நியூஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பிரிட்ஜோட செல்ஃப் லைஃப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 years சொல்றாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து டெஃபினெட்லி இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாட்னா ஹை கோர்ட் ஸ்ட்ரைக்ஸ் டவுன் 65% கோட்டா இன் பீகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா பீகார் கவர்மெண்ட் வந்து அவங்க பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு கொண்டு வந்த ரிசர்வேஷன் பாலிசியை வந்து பாட்னா ஹை கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நியூஸ். ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் ஏன் 65% வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் வந்து 69% இருக்கு. அப்போ நமக்கு வந்து இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 69% அப்படின்றது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இந்த ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1992 இந்திரா சாவனி வேர்டிக்ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் 50%க்கு மேல ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல் பண்ணாங்க. ஏன் அவங்க 50% மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா there is a conflict between 2 articles in the constitution. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 16 subclass 4. ஸோ இது இந்த ஆர்டிகிளை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். அதே சமயம் இந்த ரிசர்வேஷன் அண்ட் இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிகல் 335 வந்து வயலேட் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த ஆர்டிகல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியை வந்து மேண்டேட் பண்ணியிருக்கும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரிஸ்ல. ஸோ அதனால இது வந்து இந்த 2 ஆர்டிகிள் வந்து கண்ட்ராடிக்ட் ஆகும். அதனால இதை பேலன்ஸ் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து இந்திரா சாவனி கேஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா நாட் மோர் தென் 50% அப்படின்ற ரூல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ 1992 நடக்குது. ஆனால் 1993 இந்த கேஸ் இந்த வேர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% வந்து ஆல்ரெடி ரிசர்வேஷன் பாலிசியில் இருந்திருக்கும். ஸோ அந்த சமயத்தில் தமிழ்நாடோட கவர்மெண்ட் சார்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அது வந்து பிரசிடென்ட் அசென்ட்டுக்காக அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம ராவ் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாரு. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெலிகேஷன்ஸ் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ரிசர்வேஷன் ஆக்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 9th ஷெட்யூலுக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க. சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 9th ஷெட்யூலுக்கு கீழே ஒரு ஆக்ட் வந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 31 சப்கிளாஸ் பி படி அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு எக்ஸம்ஷன். அதாவது எந்த கோர்ட்ஸும் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த ஆக்டை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ அதனால தமிழ்நாடோட ரிசர்வேஷன் பாலிசி இன்னைய வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 69% ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டா இந்த கேஸ் அப்படி ஏதாவது வந்தாலுமே இந்த கேஸ் வந்து எஃபெக்டிவா போகாது. ஏன் போகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல் 31B படி 9th ஷெட்யூல்ல பிளேஸ் பண்ற ஆக்ட்ஸை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வருமா வராதா அப்படின்றதே இன்ன வரைக்கும் ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் வந்து இந்த 9th ஷெட்யூல்ல என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். ஆனா 9th ஷெட்யூல்ல நம்ம கொண்டு வர ஆக்ட் எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூ வராதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ கான்ஸ்டிடியூஷனல் டெட்லாக்.
ஸோ அதனால தான் நம்ம தமிழ்நாடு பீப்புள் வந்து we are having 69% ரிசர்வேஷன். ஸோ இது வந்து பெருசா சேஞ்ச் ஆகாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு டெட்லாக் இருக்கிறனால இந்த இஷ்யூ அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அண்ட் வந்து இப்போ வந்து அதர் ஸ்டேட்ஸ் வந்து 9th ஷெட்யூல்ல வந்து அவங்களோட ரிசர்வேஷன் ஆக்டை வந்து கொண்டு வர்றது பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். பட் அதர் ஸ்டேட்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க. இப்போ மகாராஷ்டிராவா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. பட் என்ன அப்படின்னா அது கோர்ட்ல வந்து நிக்காது, அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் இஷ்யூ. ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எடிட்டோரியல்ல வந்து இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்னு பெருசா எதுவும் இல்லை. ஸோ 2 மெயின் எடிட்டோரியலுமே வந்து பொலிட்டிக்கலா தான் வந்திருக்கு. அண்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா த ஹூச் ட்ராஜடி பத்தி வந்திருக்கு. அண்ட் இன்னொரு ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா த ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி வந்திருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து மீட் பண்ண போறாங்க. ஸோ அதனால வந்திருக்கு. ஸோ அதை பத்தி இன்னுமே எலாபரேட்டா நமக்கு ஆர்டிகல் வரும், அதை நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம். ஸோ அதனால எடிட்டோரியல்ல இன்னைக்கு நமக்கு பெருசா நம்ம பாக்குறதுக்கு ஆர்டிகல்ஸ் இல்லை. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இந்த ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா த லிம்லெஸ் ஆம்பிஃபியன் ஃபவுண்ட் இன் கஜிரங்கா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இந்த லிம்லெஸ் ஆம்பிஃபியனோட பேரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைப்டு கெசிலியன். ஸோ இது வந்து ஹெர்பெட்டோஃபோனா கிளாஸ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெர்பெட்டோஃபோனா என்னன்னா, ஓவராலா ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிஃபியன்ஸை வந்து ஹெர்பெட்டோஃபோனா அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஹெர்பெட்டோஃபோனா பத்தி படிக்கிறவங்க வந்து ஹெர்பட்டாலஜிஸ்ட். ஸோ இந்த ஹெர்பட்டாலஜிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கஜிரங்கா நேஷனல் பார்க் அசாம்ல இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைப்டு கெசிலியன். ஸோ ஏன் கஜிரங்கா நேஷனல் பார்க்ல வந்து நம்ம இதை பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஜிரங்கா நேஷனல் பார்க் வந்து ஒரு டைவர்ஸ் ஈகோ சிஸ்டம். ஸோ இங்க வந்து நமக்கு ஃபிளட் பிளைன்ஸ், வெட்லேண்ட்ஸ், கிராஸ் லேண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி டைவர்ஸான ஈகோ சிஸ்டமா இருக்கிறதுனால இங்க வந்து நிறைய ரிச் ஸ்பீசஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். அதுவும் இந்த ஸ்ட்ரைப்டு கெசிலியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஆன்சென்டான ஸ்பீசஸ். அண்ட் அது போக இந்த கஜிரங்கா நேஷனல் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 21 அவுட் ஆஃப் 29 ஸ்பீசஸ் ஆஃப் டார்டாய்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸ் இந்தியால இருக்கிற டோட்டல் ஸ்பீசஸ்ல 21 வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கஜிரங்கா நேஷனல் பார்க்ல பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த இன்சைட்ஸ் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து டிடெக்ட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளட் அஃபெக்டட் சில்ட்ரன் டு ஜூன் கெட் ஸ்கூல் இன் அ பாக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்கூல் இன் அ பாக்ஸ்ன்றது ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அசாம் வந்து இந்த ரெயின் அண்ட் ஃப்ளட்னால ஹெவியா அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால நிறைய பீப்புள் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸும் இன்க்ளூடட். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு பெரிய மென்டல் ட்ராமா. ஸோ அப்போ அதை ரெடியூஸ் பண்றதுக்காக ஸ்கூல் இன் அ பாக்ஸ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து யூனிசெஃப் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஒரு கிட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி கேம்ப்ல இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் இந்த கிட் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ இந்த கிட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிராயிங் கிட்டு, ரீட் பண்றதுக்கு புக்கு, ஸ்கெட்ச் புக்கு, ஸோ பென்சில், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட எஜுகேஷனை வந்து கண்டினியூ பண்ணணும், ஒரு மாதிரி கண்டினியூட்டி ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அசாம்காக யூனிசெஃப் டிசைன் பண்ண ஒரு கிட் தான் இது. ஸோ இது வந்து இந்த ரிலீஃப் கேம்ப்ல இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு கிட் வந்து அப் டு 6 இயர் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த ஸ்கூல் இன் அ பாக்ஸ் கிட் வந்து இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீனேஜ்ல இருக்கிற கிட்ஸுக்கும் இப்போ வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் இல்ல, டீனேஜ் கிட்ஸுக்கும் இப்போ இந்த ஸ்கூல் இன் அ பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. தட் இஸ் த நியூஸ். இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்ல ஆன்சர் ரைட் பண்றப்போ ஒரு சப்ளிமெண்டல் பாயிண்டா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஆன்சரை வந்து நம்மளால இன்னுமே கன்சாலிடேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு நியூஸ் இது. ஸோ இது வந்து நீங்க நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இல்ல வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டில சில்ட்ரனுக்கு கீழே ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கன்சாலிடேஷனுக்காக கொடுக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்க்க போற லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் இது. ஸோ இதுல வந்து சிக்கிள் செல் பேஷன்ஸ் நீட் அர்ஜென்ட் அக்சஸ் டு மாடர்ன் மெடிகேஷன் அப்படின்ற டைட்டில் கொடுத்திருக்காங்க. நேத்துமே சிக்கிள் செல் டிசீஸ் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த ஆர்டிகலுமே சிக்கிள் செல் டிசீஸ் பத்தினது தான். ஏன் சிக்கிள் செல் டிசீஸ் பத்தி நியூஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஜூன் 19 வாஸ் அ வேர்ல்ட் சிக்கிள் செல் டே. ஓகே, ஸோ அதனால தான் இது நம்ம பார்க்கறோம். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து நமக்கு ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். ஸோ நேத்து வந்து சிக்கிள் செல் டிசீஸ் பத்தி நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஜீன் தெரப்பி மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம், சிக்கிள் செல் டிசீஸ் வந்து கூடிய சீக்கிரம் கியூர் பண்ண போறோம். எய்ம்ஸ்ல ரிசர்ச்சஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதோட கண்டினியூஸ் ஆர்டிகல் மாதிரி தான் இது. ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல்ல பேசிக்கா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் சிக்கிள் செல் டிசீஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ சிக்கிள் செல் டிசீஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரானிக் ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட் டிசார்டர் விச் அஃபெக்ட்ஸ் ஹீமோகுளோபின். ஸோ ஹீமோகுளோபின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்பிசி. ஸோ அதுல இருக்கிற ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன். ஸோ இந்த புரோட்டீன் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் வந்து
வந்து ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த ஹீமோகுளோபினை தான் இந்த டிசீஸ் மூலியமா அஃபெக்ட் ஆகும். ஸோ யூஸ்வலா பார்த்தோம்னா ஆர்பிசி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் ஷேப்ல இருக்கும். ஆனா இந்த சிக்கிள் செல் டிசீஸ் வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரசன்ட் ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா இது வந்து கிரானிக் டிசீஸ் அப்படின்றதுனால ஸோ லாஸ்ட் ஆர்கனுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பரா இல்லாதனால ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிசீஸோட பர்டன் பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ குளோபலி பார்த்தோம் அப்படின்னா 20 மில்லியன் பீப்புள் வந்து இந்த சிக்கிள் செல் டிசீஸ்னால இம்பாக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கிள் செல் டிசீஸோட பர்டன் வந்து அதிகம். எஸ்பெஷலி ட்ரைபல் பாப்புலேஷனுக்கு வந்து இந்த பர்டன் வந்து இந்தியாவில் அதிகமா இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 out of 86 பேர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிள் செல் டிசீஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் இந்த வேர்ல்டு சிக்கிள் செல் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டனை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து சில முக்கியமான இன்சைட்ஸ் வந்து நம்ம எடுத்தோம்னா கீ பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியது வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்கிறப்போ ஏர்லியாவே இதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும். நம்ம வந்து ஸ்கிரீனிங் பண்ணாம விட்டுருவோம். குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது டிஸ்போசிஷன் இருக்கா சிக்கிள் செல் டிசீஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறத பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து நம்ம பண்ணணும். ஸ்கிரீனிங் வந்து பண்ணணும். ஏர்லி டிடெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் இந்த டிசீஸை வந்து கியூர் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசீஸ்க்கு அகேன்ஸ்டா எஃபெக்டிவா ட்ரீட்மெண்ட் இல்ல. ஓகே, ஸோ கொஞ்சம் லைட்டா எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ராக்சி யூரியா அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இது ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கிள் செல் டிசீஸ்க்கு வந்து இருக்கு. ஆனா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னஸ் கிடையாது. ஆனா இப்ப ரீசெண்டா நமக்கு தெரியும் ஜீன் தெரப்பி மூலியமா இந்த டிசீஸை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அப்படியே அது வந்தாலுமே எந்த அளவுக்கு அது வந்து பீப்புளுக்கு அக்சசபிளா இருக்கும் அப்படின்றத வந்து இந்த ஆர்டிக்கல்ல கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஒரு பாயிண்டா நம்ம சொல்லலாம். அக்சசபிலிட்டி சேலஞ்ச் வந்து இருக்கு. நம்ம அட்வான்ஸ்மெண்ட் ஆனாலும் ட்ரீட்மெண்ட்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு அக்சசபிலிட்டி சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த சிக்கிள் செல் டிசீஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சிக்கிள் செல் அனீமியா எலிமினேஷன் மிஷன் 2023 வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதோட டார்கெட் என்ன அப்படின்னா 2047க்குள்ள இந்த எஸ்சிடியை வந்து நம்ம எராடிகேட் பண்ணணும். இதான் டார்கெட். ஸோ ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா we need to have a policy intervention சொல்லியிருக்காரு. அதாவது ஏர்லி டிடெக்ஷனா இருக்கட்டும் அண்ட் பீப்புளுக்கு இதை வந்து அக்சசபிளா கொண்டு போறதுக்கா இருக்கட்டும். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு பெட்டர் பாலிசி இன்டர்வென்ஷன் வேணும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் திஸ் ஆர்டிகல். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எக்ஸசிவ் டெபிசிட் ப்ரொசீஜர் EDP. ஸோ EDPன்றது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கமிஷன் ரீசெண்டா வந்து பிரான்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸசிவ் டெபிசிட் ப்ரொசீஜரை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பிரான்ஸ் வந்து அவங்களோட பட்ஜெட் டெபிசிட்டை வந்து கண்ட்ரோல்ல வைக்கல. ஸோ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரி வந்து அவங்களோட பாலிசி மூலியமா பட்ஜெட்டரி டெபிசிட் அவங்க குறைக்கல ஹையரா வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த யூரோப்பியன் கமிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா எக்ஸசிவ் டெபிசிட் ப்ரொசீஜர் வந்து கொண்டு வருவாங்க. இந்த எக்ஸசிவ் டெபிசிட் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக யூரோப்பியன் கமிஷன் வந்து இந்த கண்ட்ரி மேல இம்போஸ் பண்றாங்கன்னா ஏன்னா இவங்கலாம் ஸ்டெபிலிட்டி அண்ட் growth பேக்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் growth பேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a செட் ஆஃப் ரூல். ஸோ இதுபடி அவங்களோட பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ டெபிசிட்ஸை வந்து குறைக்கணும். ஸோ இது வந்து அவங்களுக்கான மேண்டேட். ஓகே, இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ப்ரிலிமினரி எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியால பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வரதுக்கு நமக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா டெபிசிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து லீகல் பேசிஸ் இந்தியால. ஓகே, சரி. அடுத்து வந்து செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெவென்யூ ஷேரிங் மாடல் ஃபார் கோல். அதாவது இப்போ ரீசெண்டா கோல் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 23 அபேண்டட் மைன்ஸ். ஸோ வேரியஸ் ரீசனுக்காக இந்த மைன்ஸை வந்து அபேண்ட் பண்ணியிருப்பாங்க கோல் மைன்ஸை. ஸோ அந்த மைன்ஸ் எல்லாத்தையுமே பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து இந்த ரெவென்யூ ஷேரிங் மாடல் படி மினிமமா ஒரு 4% வந்து இந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணணும் கவர்மெண்ட்க்கு வந்து கொடுக்கணும். ஓகே, அவங்க எவ்வளோ வந்து மைன் பண்றாங்களோ கோல் அதுல இருந்து அது வர்ற ரெவென்யூல 4% கொடுக்கணும். ஸோ இதுல இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரெவென்யூ ஷேரிங் மாடல் இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் இந்த ரெவென்யூ ஷேரிங் மாடல். ஆனா இதுக்கு முன்னாடி 2016க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஷேரிங் கான்ட்ராக்ட்ஸ் வச்சிருந்தோம். இது பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து கோல்ட் மைன்ஸ் கொடுக்கறதுக்கு இதுல தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். PSCன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெவென்யூ ஷேர் பண்ண மாட்டோம். ரெவென்யூக்கு பதிலா ப்ராஃபிட் ஷேர் பண்ணுவோம். ஓகே, பட் பிரைவேட் கம்பெனிஸ் ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அவங்க ப்ராஃபிட்டை புக்ஸ்ல மேனிபுலேட் பண்ணி காட்ட முடியும். ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப லாஸ். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி 2016 படி இந்த PSC வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு ரெவென்யூ ஷேர் மாடலுக்கு மாத்தினாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.